வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. நீங்கள் நீட் அண்ட் ஜேஇ லைக் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆனாலும் ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட் நமக்கு என்னவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க நீட் அண்ட் ஜேஇ ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சில பேருக்கு இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன ரீசன்? அந்த பிசிக்ஸில் அந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கிறது தான் அதுக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு பிசிக்ஸுங்கிற ஒரு சப்ஜெக்டை ஈஸியான சப்ஜெக்டாக மாற்றுறதுக்காக நாம் நம்மளோட ஆம்பியர்ஸ் அகாடமி சார்பாக ஒரு ஈஸி பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் லெக்சர் சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நாம் நீட் ஜேஇ சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக நம்ம லெக்சர் வீடியோவை இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ வாங்க நாம் சப்ஜெக்ட் உள்ள போகலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன இருக்கும்? யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்கும். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட், அதாவது டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட். ஓகே, ஸோ ஃபுட், pound, second and centimeter, gram and second and meter, kilogram, second. These are the three types of system and then SI unit. So அதை எல்லாமே நம்ம பார்த்தோம். and last classல இதோட சேர்த்து dimension அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் என்னென்ன குவான்டிட்டிக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கும், என்னென்ன குவான்டிட்டிக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்காது அப்படிங்கிறத பேசிக் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதோட நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த இதுல இருந்து கண்டிப்பா நீட் ஆர் ஜேஇல ஒரு கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ குயிக்கா நமக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்த்துட்டு அண்ட் தென் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அப்போ டைமென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா so dimension of a physical quantity or the power of fundamental quantities அப்படின்னு நாம பார்த்திருப்போம். so they are nothing but the power. அப்போ the dimension explains how a physical quantity depends upon the fundamental quantity. This is all about the definition. So for us what is important? What are the physical quantity that is going to have a dimension, and then what are the physical quantity which don't have dimension? That is very very important. so அப்போ பார்த்தோம் அப்படின்னா எது எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னா எது எதுக்கெல்லாம் எஸ்ஐ யூனிட் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? டைமென்ஷன் இருக்கும். அப்போ லென்த்துக்கு எஸ்ஐ யூனிட் என்னது? மீட்டர். அதோட டைமென்ஷன் என்ன? லென்த். டைமுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன? செகண்ட். அப்போ அதோட டைமென்ஷன் என்ன? டி. ஸோ அதே மாதிரி எது எதுக்கெல்லாம் யூனிட் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? டைமென்ஷன் இருக்கும். வித் ஒன்லி ஒன் எக்ஸெப்ஷன். என்னது? சப்ளிமெண்டரி யூனிட்டுக்கு, அதாவது ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள், இது ரெண்டு என்னது? சப்ளிமெண்டரி யூனிட். அந்த ரெண்டுக்கும் யூனிட் இருக்கும், ஆனா என்ன இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பாருங்க, டைமென்ஷன் எது எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆல் பிசிக்கல் குவான்டிட்டி which has unit will have dimension. With exception. What is the exception? Except supplementary unit. அப்ப எதெல்லாம் supplementary unit? Solid angle and plane angle. ரெண்டு என்ன இருக்கு? யூனிட் இருக்கும். they have or it has unit but no dimension. so plane angle oda unit enna? the unit of plane angle is radian. the unit of solid angle is radian. okay, so அப்போ ஆங்கிளுக்கும் பிளேன் ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் யூனிட் இருக்கும், பட் என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. இதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சிருந்தா போதும், மற்றபடி ஒரு ஒரியும் கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ
எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிக்கு யூனிட் இருந்ததுன்னா என்ன இருக்கும், டைமென்ஷன் இருக்கும். பட் என்ன இருக்காது, ஒரு சிலதுக்கு யூனிட் இருந்தாலும் டைமென்ஷன் இல்லாம இருக்கிறது சப்ளிமெண்டரி யூனிட் தான், தட் இஸ் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். வேற எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்காது. ஸோ dimension less quantities. எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்காது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, பிளேன் ஆங்கிள் கமா சாலிட் ஆங்கிள், இதுக்கு டைமென்ஷன் இருக்காது. தென் ஆர்குமெண்ட் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல். What does it mean? Exponential power இங்க நாம என்ன வேணா எழுதலாம், x ஸ்கொயர் பிளஸ் t ஸ்கொயர் என்ன வேணா எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ்போனென்ஷியல் போட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள எழுதுறோம்ல, இதுதான் என்னது, ஆர்குமெண்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்குமெண்ட். இப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அதோட ஹோல் திங்குக்கு யூனிட் கிடையாது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுக்குள்ள போட்டு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் எழுதுறோம். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு டைமென்ஷன் இருக்குமானா டைமென்ஷன் இருக்காது. ஓகே, சோ அதே மாதிரி தான் sin of x cos of x நாம எழுதுவோம்ல, sin of x cos of x இது எல்லாமே என்னதான், ஆர்குமெண்ட் தான். இது எல்லாமே ஆர்குமெண்ட். அப்ப இந்த ஆர்குமெண்ட்டுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. அண்ட் தென் வேற என்ன இருக்குது, log பேஸ் e இருக்கலாம் 10 இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இதுக்குள்ள வந்தா அது என்னது, ஆர்குமெண்ட். அப்ப அதுக்கு என்ன இருக்காது, யூனிட் இருக்காது. சோ இது எல்லாமே என்னது, டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ். சோ பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆர்குமெண்ட் வர்ற இது எல்லாமே என்னது, ஆர்குமெண்ட். ஆர்குமெண்ட்டுக்கு என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பவர் டேர்ம். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னது, 10 to the power 2 தான் எழுதுவோம். 10 to the power 2 செகண்ட் எழுத மாட்டோம். ஆமாவா இல்லையா, அப்படி எழுத மாட்டோம். அப்போ இங்க பவர்ல என்ன எது வந்தாலும் அது என்னது, they are just a number. அப்ப அந்த நம்பருக்கு என்ன இருக்காது, டைமென்ஷன் இருக்காது. they are just a number without any dimension. So any parameter which is written in power will not have the dimension. So இதுதான் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம டைமென்ஷனல் அனாலிசிஸ் அதை நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக்ல இருந்து டெஃபினட்டா நமக்கு நீட் அண்ட் ஜேஇல ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஸோ வாங்க அதை பார்க்கலாம். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா ஹோமோஜீனிட்டி. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டின்னு சொல்லுவாங்க, சிம்பிளி ஹோமோஜீனிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோமோஜீனிட்டி? ஹோமோ மீன்ஸ் சேம். ஸோ அவ்வளோதான். ஹோமோஜீனிட்டி மீன்ஸ் இட் இஸ் தி சேம். ஹோமோனா என்னது, சேம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்க, உங்ககிட்ட ரெண்டு நம்பர் இருக்குது. ஒன்னு என்னது 10 மீட்டர், இன்னொன்னு என்னது 5 மீட்டர். 10 மீட்டர் வயர், 5 மீட்டர் வயர் இருக்குது. ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா அதோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், 10 மீட்டர் பிளஸ் 5 மீட்டர் என்னன்னு வரும், 15 மீட்டர்னு எழுதும். ஓகே, சப்போஸ் உங்ககிட்ட என்ன இருக்கு, 10 மீட்டர் லென்த்லயும் அப்புறம் 5 kg மாசும் இருக்குது. 10 மீட்டர் லென்த்ல ஒரு வயர் இருக்குது, 5 kgல ஒரு பாக்கெட் இருக்குது. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண சொன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நாம 15 மீட்டர் கேஜின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆமாவா இல்லையா? அப்ப இது என்னது, திஸ் இஸ் ராங். ஏன், ஒன்னு லென்த்ல இருக்குது, இன்னொன்னு மாஸ்ல இருக்குது. லென்த்தையும் மாசையும் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 மீட்டர் மைனஸ் 5 மீட்டர்னு போட்டா என்ன வரும், 5 மீட்டர் வரும். 10 மீட்டர் மைனஸ் 5 kg இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் கேஜி நம்ம எழுத மாட்டோம். ஓகே, சோ இதுதாங்க பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ அப்ப பாருங்க, நம்ம எந்தெந்த டேர்ம் எல்லாம் ஆட் பண்றோமோ ஆர் மைனஸ் பண்றோமோ அந்த டேர்மோட டைமென்ஷன் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும்.
So same dimensional quantity only can be added or subtracted. So different dimension இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. கிளியர்? ஸோ எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி ஆட் பண்ணாலும் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதோட டைமென்ஷன் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, ஹோமோஜீனிட்டி. இட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜீனிட்டி. ஓகே, சிம்பிள். ஸோ இதுல இருந்து ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க இப்ப பாருங்க. நாம இதை மாத்தி எழுதுனா எப்படி எழுதலாம், 15 meter is equal to 10 meter plus 5 meter. கரெக்டா? சோ அப்ப பாருங்க, இங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதோட டைமென்ஷன் என்ன, லென்த். டைமென்ஷன் எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் எழுதணும். இங்க என்ன இருக்கு, 10 மீட்டர். இதோட டைமென்ஷன் என்ன, லென்த். பிளஸ் இதோட டைமென்ஷன் என்ன, லென்த். அப்ப பாருங்க, லென்த்தோட லென்த்தை தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அப்ப ஈச் அண்ட் எவரி டேர்மோட டைமென்ஷன் இது என்னது, இதுதான் ஒரு டேர்ம். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே சேர்ந்ததுதான் என்னது, ஒரு டேர்ம். அப்போ நம்ம லென்த்தோட லென்த்தை தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும் ஆர் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்னா இது. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்னா அதுலயும் நாம டைமென்ஷனை செக் பண்ணுவோமானா, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல நாம அதை செக் பண்ண மாட்டோம். சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டென்சிட்டி. டென்சிட்டிக்குள்ள ஃபார்முலா என்ன, மாஸ் பை வால்யூம். அப்ப பாருங்க, மாஸோட டைமென்ஷனும் வால்யூமோட டைமென்ஷன் என்னது கிடையாது, சேம் கிடையாது. பட் நம்ம என்ன பண்றோம், டிவைட் பண்றோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டா என்ன வரும், இந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம், ஆமாவா இல்லையா? சோ அப்ப டென்சிட்டின்னு பார்க்கும்போது மாஸ வால்யூமால டிவைட் பண்றோம். மாஸும் வால்யூமும் சேம் டைமென்ஷன் கிடையாது. சோ அப்போ டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சோ இது நீங்க மாஸ் எழுதுனா எப்படி எழுதலாம், மாஸ் கேன் பி ரிட்டன் as density into volume னு எழுதிக்கலாம். சோ டென்சிட்டியோட டைமென்ஷனும் வால்யூமோட டைமென்ஷனும் சேம் கிடையாது. அப்ப பாருங்க, ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எதை பார்ப்போம், டைமென்ஷன் எல்லாம் சேமா இருக்கான்னு பார்ப்போம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு நம்ம எதை பார்க்க மாட்டோம், டைமென்ஷன் சேமா இருக்கணும்னு பார்க்க மாட்டோம். மாஸோட டைமென்ஷனும் வால்யூமோட டைமென்ஷன் சேம் கிடையாது. டென்சிட்டியோட டைமென்ஷனும் வால்யூமோட டைமென்ஷனும் சேம் கிடையாது. பட் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இதுதான் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு வேணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு டைமென்ஷன் பார்க்க வேண்டாம். பட் நீங்க எக்ஸாம்பிள்ல பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷன் இருக்கும், டிவிஷன் இருக்கும், மல்டிப்ளிகேஷன் இருக்கும், எல்லாம் சேர்ந்தது என்னது நமக்கு ஸ்டேட்மெண்டா ஒரு ஈக்குவேஷனா இருக்கும். சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இதுதான் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன இருக்கும், s is equal to ut plus of a t square. ஸோ இதான் நமக்கு இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன். வாட் இஸ் s? s is displacement. What is u? u is velocity. t is time. a is acceleration. ஸோ அப்ப பாருங்க, இந்த சைடு ஒரே ஒரு டேர்ம், அதனால பிரச்சனை கிடையாது. பட் இங்க என்ன இருக்கு, ரெண்டு டேர்ம் சேர்ந்துதான், யூவும் டீயும் சேர்ந்துதான் என்னது ஒரு டேர்மா மாறுது. ஸோ அப்போ இது ரெண்டு சேர்ந்ததுதான் ஒரு டேர்ம். இது என்னது கான்ஸ்டன்ட், அதனால இதை விட்டுறலாம். இது ரெண்டு சேர்ந்ததுதான் என்னது ஒரு டேர்ம், இதுதான் ஒரு டேர்ம். அப்போ நாம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேஸ்மெண்டோட டைமென்ஷன் என்ன, எல். பட் ஆனா ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ஈயோட டைமென்ஷனும் டீயோட டைமென்ஷனும் சேம் கிடையாது. இதோட டைமென்ஷன் வேற, இதோட டைமென்ஷன் வேற. பட் அது ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன். அப்ப மல்டிப்ளிகேஷன் நம்ம எதை பார்க்க மாட்டோம், டைமென்ஷனை பார்க்க மாட்டோம். சோ அப்ப பாருங்க, வெலாசிட்டிக்குள்ள டைமென்ஷன் என்ன, எல் டி பவர் -1. டைமோட டைமென்ஷன் என்ன, டி. பிளஸ் a யோட டைமென்ஷன் என்ன, எல் டி பவர் -2. டி ஸ்கொயர் என்னது, இப்ப பாருங்க, டி இன்வர்ஸ் டி, டி இன்வர்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டு கேன்சல் ஆகி நமக்கு என்ன இருக்குது, எல் பிளஸ் எல் இருக்குது. திஸ் இஸ் எல். இப்ப பாருங்க, எல் எல் எல். சோ அப்போ ஏதாவது ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன்ல இருந்தா அந்த இண்டிவிஜுவல் ஒன், ஈயோட ஒன்னு, டீயோட ஒன்னு, ஏயோட டைமென்ஷன், டி ஸ்கொயரோட டைமென்ஷன் டிஃபரெண்டா இருக்கலாம். பட் ஆஃப்டர் டூயிங் தி ஆபரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த ஹோல் டேர்மோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள அந்த டேர்மோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கணும். யூ டைமென்ஷன் வேற, டீயோட டைமென்ஷன் வேற. பட் ரெண்டையும் சேர்த்து எனக்கு வர டைமென்ஷன் என்ன, எல். அதே மாதிரி தான் இங்க ஏயோட டைமென்ஷன் வேற, டி ஸ்கொயரோட டைமென்ஷன் வேற. ஏ எல் கிடையாது, டி ஸ்கொயர் எல் கிடையாது. பட் இது ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணும்போது எனக்கு வர டைமென்ஷன் என்ன, எல். அவ்வளவுதான்.
ஓகே, சோ இப்போ பாருங்க ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷன் என்னவா இருக்குது, சேமா இருக்குது. கிளியர்? சோ இந்த மாதிரி தான் நாம இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆர் ஹோமோஜெனிட்டியை அப்ளை பண்ணி நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். கொஸ்டினை பாருங்க. A force defined by F is equal to alpha t square plus beta t act on a particle at a given time t. அப்போ tங்கிறது என்னது, டைம் கொடுத்துட்டாங்க. tங்கிறத டைம் கொடுத்துட்டாங்க. The factor which is dimensionless if alpha and beta are constant. அப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல ஆல்பாவும் பீட்டாவும் என்னது, கான்ஸ்டன்ட். அப்ப அதுக்கு என்ன இருக்கும், டைமென்ஷன் இருக்கும். சோ ஆல்பா பீட்டாவோட டைமென்ஷனை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ இந்த क्वेश्चन எப்படி ரீடிஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா அண்ட் பீட்டா. சோ இத பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கேட்டிருக்கத பார்க்கலாம். சோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஆல்பாவோட டைமென்ஷன் பீட்டாவோட டைமென்ஷன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நாம கால்குலேட் பண்ணணும். அதான் क्वेश्चनா வச்சுக்கோங்க. क्वेश्चन வேற, பட் நாம என்னது இத கால்குலேட் பண்ணிட்டு தான் அதை பண்ணணும். சோ ஆல்பா பீட்டாவோட டைமென்ஷன் கால்குலேட் பண்ணனும்னா நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் என்ன, force is equal to alpha t square plus beta t. அப்போ இந்த ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன, m l t power minus 2 mass into acceleration. அப்ப இந்த ஆல்பா t ஸ்கொயரோட டைமென்ஷன் என்னவா தான் இருக்கணும், இதுக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். அப்ப ஆல்பாவோட டைமென்ஷன் என்னவா வேணா இருக்கலாம், பட் t ஸ்கொயரோட டைமென்ஷன் என்னது, t தான். பிளஸ் பீட்டா இதோட டைமென்ஷன் என்னது, t தான். ஓகே, இப்போ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஒரு டேர்ம். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது, ஒரு டேர்ம். அப்ப இது ஒரு டேர்ம். அப்ப இந்த டேர்மோட டைமென்ஷன் இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஆமாவா, இது எந்த ஃபார்ம்ல இருக்குது, நம்ம முன்னாடி பார்த்ததுல L is equal to L plus L இப்படிதான் இருக்கு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா டி ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதுக்கு ஈக்குவலா இருக்கும். டைமென்ஷன் ஆஃப் பீட்டா டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஈக்குவேட் பண்ணிட்டு ஆல்பா அண்ட் பீட்டாவோட டைமென்ஷனை நம்ம பார்க்கலாம். சோ அப்ப பாருங்க, ஆல்பா டி ஸ்கொயரோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், m l t power minus 2 க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப ஆல்பாவோட டைமென்ஷன் என்னது, m l t power minus 2 divided by t square. சோ அப்ப இது என்ன ஆகுது, m l t power minus 4. this is the dimension of alpha. புரிஞ்சதா? அதே மாதிரி பீட்டாவுக்கு கால்குலேட் பண்ணா என்ன ஆகும், ஆல்பா t is equal to m l t power minus 2. then the dimension of alpha is m l t power minus 3. ஸோ இப்போ நமக்கு ஆல்பா அண்ட் பீட்டாவோட டைமென்ஷன் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணணும், இதை பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். இப்போ என்ன கேட்குறான், இதுல எந்த டேர்முக்கு டைமென்ஷன் இல்லாம இருக்கும்னு கேட்குறான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறான், பீட்டா டி பை ஆல்பா. ஸோ நமக்கு பீட்டா என்னன்னு இருக்குது, பீட்டாவோடது பீட்டா டி பை ஆல்பா. அப்போ பீட்டாவுக்கு நமக்கு என்ன இருக்குது, m l t பவர் மைனஸ் 3. இது பீட்டா, இங்க t இருக்குது, அதனால t டிவைடட் பை ஆல்பா என்னது, m l t பவர் மைனஸ் 4. ஸோ அப்போ என்ன ஆகும், ml ml கேன்சல் ஆகும், இது இருக்காது. அப்போ இட் வில் ஹேவ் அ டைமென்ஷன். இதோட டைமென்ஷன் என்னவா இருக்கும், ஸோ இது கீழே வந்துடும். ஸோ அப்போ இது என்னது, t பவர் மைனஸ் 2, சாரி t பவர் பிளஸ் 2 மேலே போச்சுன்னா பிளஸ் 5. ஸோ t பவர் பிளஸ் 2 இதோட டைமென்ஷன். அடுத்து என்ன இருக்குது, ஆல்பா t பை பீட்டா. ஆல்பாவோட டைமென்ஷன் என்ன, m l t பவர் மைனஸ் 4 இன்டு t, இது ஆல்பா இது t, டிவைடட் பை பீட்டாவோட டைமென்ஷன் என்னது, m l t பவர் மைனஸ் 3. அப்போ ml ml கேன்சல் ஆயிரும், t பவர் மைனஸ் 3 மைனஸ் 3. ஸோ அப்போ இதோட டைமென்ஷன் என்னது, m பவர் 0 l பவர் 0 t பவர் 0. ஸோ ஆன்சர் என்னது, b. இதுதான் நம்மளோட ஆன்சர். சிக்கு பார்த்தா வராது, இங்க ஆல்பா பீட்டா பை டி போட்டாலும் நமக்கு வராது. ஓகே, ஸோ இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை யூஸ் பண்ணி கேட்கறது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா அதோட டைமென்ஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணாதான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அண்ட் அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ரிப்பீட்டடா நமக்கு எக்ஸாம்ல கேட்கிற ஒரு இதுவும் இதுதான். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
getting relation among physical quantity. Okay, so determining relation among physical quantity. So இதுல இருந்து தான் டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இருந்து நீட் ஜேஇல क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா 80% ஆஃப் டைம் இந்த டாபிக்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ அதனால கவனமா கவனிங்க. சோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இன் டைமென்ஷனல் அனாலிசிஸ் என்ன அப்படினா determining relation among physical quantities. Determining relation among physical quantities. Okay, fine. என்ன நமக்கு +2 or +1 புக்ல இருக்கிற ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்னது? If time period of a pendulum depends on its mass, its length and g, then get the relation between t and mlg. இதான் கேட்பாங்க. ஓகே, if so question என்ன? If the time period of pendulum depends on mass, length and g. G is the acceleration due to gravity. Then yes, depends on these things. Then find the relation among them. Find the relation among them. Find the relation among them. So நம்மளோட கையெழுத்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு கெட் தி கான்செப்ட். ஓகே, ஃபைன். ஸோ இதான் கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கிறத அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல எழுதலாம். என்ன கொடுக்குறான்? டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட்? மாஸ், லென்த் அண்ட் ஜி. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்? வி டு நாட் நோ. ஸோ டைம் பீரியட் டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ், லென்த், ஜி. அப்போ இதுக்குள்ள அந்த ரிலேஷனை கால்குலேட் பண்ணுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ நமக்கு இதோட பவர் என்ன எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை ஈக்குவேட் பண்ண போறோம். Let us equate this one by putting constant k. It is a dimensionless constant and m, l and g. Okay, so இதுக்குள்ள ரிலேஷன் லீனியர் ஒன்னா, ஸ்கொயர் ஒன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா எதுவுமே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா m ஓட பவர் x, l ஓட பவர் y, g ஓட பவர் z அப்படி நாம போட்டுக்கிறோம். ஓகே, சோ அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதோட டைமென்ஷனை அப்படியே எழுத போறோம். ஓகே, சோ அப்போ இதோட டைமென்ஷன் இங்க t மட்டும் தான் இருக்கு. அப்ப என்னது? m ஓட பவர் 0, l ஓட பவர் 0, t ஓட பவர் மட்டும் 1. k டைமென்ஷன்லெஸ், m என்னது? மாஸ். அப்ப அதோடது என்னது? m பவர் x. இது என்னது? லென்த். அதோட டைமென்ஷன் என்ன? l பவர் y. இது என்னது? g என்னது? acceleration என்னது? மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன ஆகும்? l t பவர் -2 பவர் z. அவ்வளவுதான். ஓகே, இப்போ அந்த பவர் எல்லாம் சேர்த்து ஒரே இதுல எழுத போறோம். அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு? மாஸ் இருக்குது. மாஸோட பவர் என்ன? x மட்டும் தான் இருக்குது. சோ m பவர் x பிளஸ் l. இப்ப l ஓட பவர் என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். l ஓட பவர் என்ன? y. இங்க என்ன இருக்கு? z. இங்க l பவர் z. அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? t. t ஓட பவர் எனக்கு என்ன இருக்குது? -2z. ஃபைன். இங்க நமக்கு என்ன இருக்கும்? m பவர் 0, l பவர் 0, t பவர் 1. ஓகே, சோ இத உள்ள எழுதலாம் அல்லது வெளிய எழுதிக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, சோ இப்ப பாருங்க, இந்த டைமென்ஷனோட பவர் ஆன் போத் சைட என்ன பண்ண போறோம்? now we are going to compare. அப்போ இங்க என்ன இருக்கு? x இருக்கு. இங்கோட m ஓட பவர் என்ன? 0. அப்ப x ஓட பவர் என்னது? 0. l ஓட பவர் இங்க என்ன இருக்கு? y plus z. இங்க l ஓட பவர் என்ன? 0. so this implies y is equal to -z. அப்புறம் t ஓட பவர் அங்க என்ன இருக்குது? -2z. இங்க என்ன இருக்குது? -2z. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ z ஓட பவர் இங்க என்ன வரும்? -1/2. அப்ப z ஓட பவர் 1/2 னா y என்ன? y ஓட வேல்யூ என்னது? -1/2. அப்ப இங்க என்ன வரும்? +1/2.
அப்போ எக்ஸோட பவர் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1/2, இஜெட்டோட பவர் என்னது -1/2. அதை அங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்போ பாருங்க நமக்கு என்ன இருக்குது, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு கே எம்மோட பவர், எக்ஸோட வேல்யூ என்ன 0, எல்லோட பவர், ஒய்யோட வேல்யூ என்ன y is 1/2. ஸோ எல்லோட வேல்யூ என்னது 1/2. அப்புறம் என்ன இருக்கு ஜியோட வேல்யூ என்னது -1/2. ஸோ அப்போ பாருங்க நமக்கு என்ன இருக்குது, t is equal to k l 1/2 divided by g power 1/2. இங்க என்ன இருக்குது, k l by g power 1/2 போட்டுக்கலாம். ஸோ this is the time period. Clear? What is the limitation in dimensional analysis? We can derive the relation, but we cannot find the value of this constant. Constant ஓட வேல்யூவை dimensional analysis applicationல நம்ம என்ன பண்ண முடியாது, derive பண்ண முடியாது. Okay, so this is one of the limitation of dimensional analysis. So இந்த ஃபார்மட்ல இருந்து உங்களுக்கு 80% of the time question கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வாங்க ஒரு சில previous year NEET and JEE உள்ள கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். So question read பண்ணுங்க. A balloon is made up of material of surface tension S and its inflation outlet has a small area A. It is filled with a gas of density rho and takes a spherical shape of radius r. When the gas is allowed to flow freely out of it, its radius, that is small r, changes from capital R to 0 in time t. If the speed of gas coming out of the balloon depends on r as this one and the time period கொடுத்துட்டாங்க, then what is the value of alpha, beta, delta, gamma எல்லாம் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் எடுத்து எழுதணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது ப்ரொபோஷனல் கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஈக்குவேட் பண்ணிப்போம் ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ அப்போ பாருங்க, T is equal to K surface tension power alpha, area power beta, density power gamma, radius power delta. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்குறது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு டைமென்ஷன் அப்படியே எழுத போறோம். இது டைம் பீரியட். அப்போ இங்க டைம் மட்டும்தான் இருக்கு, m power 0, l power 0, t power 1. இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் என்னது, ஃபோர்ஸ் பை லென்த். அப்போ ஃபோர்ஸ்க்குள்ளது என்னது, m l பவர் t பவர் -2 டிவைடட் பை l பவர் ஆல்பா. அடுத்து என்ன இருக்கு, ஏரியா. ஏரியா என்னது l ஸ்கொயர், l ஸ்கொயர் பவர் பீட்டா. அப்புறம் என்ன இருக்கு, டென்சிட்டி. டென்சிட்டி என்னது, மாஸ் பை வால்யூம், m பை l பவர் 3 காமா. அண்ட் தென் ரேடியஸ். ரேடியஸ் என்னது, l, l பவர் டெல்டா. முடிஞ்சதா? ஸோ அப்போ பாருங்க, இது கேன்சல் ஆயிரும், தென் இது மேலே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, m t பவர் -2 ஆல்பா l ஸ்கொயர் பீட்டா m l பவர் -3 காமா l பவர் டெல்டா. ஸோ இப்போ பாருங்க, m இங்க என்ன இருக்கு, ஆல்பா. வேற எங்கேயாவது m இருக்குதா, இருக்குது. பிளஸ் காமா, வேற m இல்லை. அண்ட் தென் l l இங்க இல்லை, இங்க என்ன இருக்கு, l ஸ்கொயர். அப்போ 2 பீட்டா பிளஸ் இங்க என்ன இருக்கு, -3. அப்போ 2 பீட்டா -3 காமா பிளஸ் டெல்டா. இங்க டெல்டா இருக்கிறதுனால அந்த டெல்டா, இது எல். அப்புறம் டீக்கு பாருங்க, டி பவர் -2 ஆல்பா, -2 ஆல்பா. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அடுத்தனா m பவர் ஆல்பா பிளஸ் காமா, l பவர் 2 பீட்டா -3 காமா பிளஸ் டெல்டா அண்ட் t பவர் -2 ஆல்பா. இங்க என்ன இருக்கு, m பவர் 0, l பவர் 0, t பவர் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அந்த டைமென்ஷனோட பவரை கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ பாருங்க, m பவர்
ஆல்பா பிளஸ் காமா என்ன இருக்கு இங்க 0. This implies alpha is equal to minus gamma. So அடுத்து இதுல நிறைய இருக்குது, இத பாருங்க. t பவர் minus 2 alpha is equal to இங்க t பவர் 1 இல்ல, இது t பவர் 1. minus 2 alpha is equal to 1, then alpha is equal to minus 1 by 2. Alpha minus 1 by 2 na gamma என்ன ஆகும்? This implies gamma is equal to minus alpha minus of minus 1 by 2 என்ன ஆயிரும்? plus 1 by 2. So அப்ப alpha வந்து plus 1 by 2, gamma வந்து alpha minus 1 by 2, gamma வந்து என்னது plus 1 by 2. So alpha is minus 1 by 2, gamma is plus 1 by 2. So இதுல ஏதாவது இருக்குதா நாம பார்க்கணும். பாருங்க, alpha minus 1 by 2, beta minus 1, gamma plus 1 by 2 இது கரெக்டா இருக்கும். alpha minus 1 by 2, gammaவும் ஓகே இது கிடையாது, இது ஈக்குவல். ஆல்பா மைனஸ் 1 by 2 இல்லை, அதனால கிடையாது. ஆல்பா பிளஸ் 1 by 2, அதனால இதுவும் கிடையாது. ஆல்பா மைனஸ் 1 by 2, காமாவும் மைனஸ் 1 by 2 போட்டிருக்கிறோம், அதனால இது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? கொடுத்துருக்குறாங்க பாருங்க. Force, acceleration and time are chosen as the fundamental physical quantity. Then find the dimension of energy. So we have to find out the dimension of energy in terms of force, acceleration and time. So அதான் நம்ம fundamental physical quantity எடுக்கணும். So அப்போ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. Energy, that is E, is directly proportional to what? Force. அந்த ரிலேஷன் தெரியாது. It depends upon force, acceleration and time. ஸோ இதோட ரிலேஷன் என்ன அதான் கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கே எஃப் ஏ இன்டு டி. அண்ட் தென் நம்ம பண்ண போகிறது என்னது? எஃபோட பவர் எக்ஸ், ஏயோட பவர் ஒய், டியோட பவர் இஜெட், அவ்வளோதான். அண்ட் தென் அதோட டைமென்ஷன் எழுதி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்க, எனர்ஜினா என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன? எம் எல் டி பவர் மைனஸ் 2 இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் எல். அண்ட் தென் கேக்கு டைமென்ஷன் இருக்காது. அகைன் இங்க ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்னது? எம் எல் டி பவர் மைனஸ் 2. அண்ட் நெக்ஸ்ட் என்னது? ஆக்சலரேஷன் ஏ. ஆக்சலரேஷன் என்னது? எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ இதோட பவர் என்னது? எக்ஸ், இதோட பவர் என்னது? ஒய். அண்ட் தென் டைம், டியோட பவர் என்னது? இஜெட். ஸோ இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. இங்க எம்மோட பவர் என்ன இருக்கு பாருங்க? எம்மோட பவர் எக்ஸ், ஆக்சலரேஷன் இல்லை, இது இல்லை. அப்புறம் எல்லோட பவர் என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய். அண்ட் தென் டியோட பவர் என்ன? மைனஸ் 2x மைனஸ் 2y பிளஸ் இஜெட். மைனஸ் 2x மைனஸ் 2y பிளஸ் இஜெட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடு உள்ள பவரை ஈக்குவேட் பண்ணுங்க. இங்க எம்மோட பவர் 1, அங்க எக்ஸோட பவர் 1. அப்போ எக்ஸோட பவர் என்னது? 1. இங்க எக்ஸ் பிளஸ் ஒய், இங்க எல்லோட பவர் என்ன? 2. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 2. அப்போ எக்ஸ் 1 அப்படின்னா ஒய்யும் என்ன ஆயிரும்? 1 தானே. 2 மைனஸ் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ 1, அதனால 1. அப்புறம் என்ன இருக்குது இங்க? மைனஸ் 2x மைனஸ் 2y பிளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு, இங்க என்ன இருக்கு? மைனஸ் 2. இப்போ மைனஸ் 2x, எக்ஸோட வேல்யூ என்ன? 1. அப்போ மைனஸ் 2. மைனஸ் 2y, ஒய்யோட வேல்யூ என்னது? 1, மைனஸ் 2 பிளஸ் இஜெட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. அப்போ இஜெட்டோட வேல்யூ என்னது? மைனஸ் 2 பிளஸ் 4, 2. அப்போ எக்ஸ் ஒய் அண்ட் தென் இஜெட்டோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, இஜெட்டோட வேல்யூ 2. அப்போ இங்க வாங்க, இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? E is equal to K, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 2. ஸோ எஃப் ஓவர் 1, ஏ பவர் 1, டி பவர் 2. பாருங்க, எஃப் ஓட வேல்யூ
power 1, power 1, power 2. அப்போ B is the answer. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நாம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து என்ன கேட்குறான்? If E and G denotes gravitational constant and energy, then what is the dimension of E by G? ஸோ இதை மட்டும் தான் பார்ப்போம், மற்றது எல்லாமே நீங்க சால்வ் பண்ணிக்கணும். ஸோ E இப்போ தான் நம்ம பார்த்தோம் என்னது? எனர்ஜி m L square T power 2. அப்போ பாருங்க, dimension of E is m L square T power minus 2. G ஓட டைமென்ஷன் வேணும். G குள்ள ஃபார்முலா என்ன? எதுல இருந்து வரும்? F is equal to G m1 m2 square divided by r square வரும். அப்போ G என்ன ஆகும்? Force into r square divided by m square. அப்போ force என்னது? m L T power minus 2 into r square L square divided by mass. Mass என்னது? m square. இதான் இதோட டைமென்ஷன். ஸோ அப்போ இது என்னவா மாறும்? G ஓட டைமென்ஷன் என்ன? The dimension of G is m மேல வந்துச்சுன்னா m power minus 1 L power 3 and T power minus 2. This is the dimension of G. என்ன கேட்குறான்? What is E by G என்னன்னு கேட்குறான். ஸோ அப்போ E by G is nothing but E ஓட டைமென்ஷன் என்னது? m L square T power minus 2. That is E. G ஓட டைமென்ஷன் என்னது? m power minus 1 L cube T power minus 2. அப்ப இந்த m மேல போச்சுன்னா என்ன ஆகும்? பிளஸ் ஆகும், m ஸ்கொயர். L மேல போச்சுன்னா minus 1, ஏன்னா 2 3. இது மேல போச்சுன்னா அதான் m ஸ்கொயர் L T power 0 தான் நமக்கு வருது. What we are getting? T power 0. So m ஸ்கொயர் L power minus 1 T power 0. m power 2 L power minus 1 m power 2 L power minus 1 T power 0. First option. So first option is correct one. Okay. So இந்த மாதிரி தான், இந்த டைப்ல இருந்து தான் ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன பாருங்க? A physical quantity of dimension length can be formed out of C, G and C square by 4 by epsilon 0. Where C is the velocity, G is the gravitational constant and E is the charge. ஸோ அப்போ லென்த்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸோ அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ என்ன கொடுத்துட்டான்? பிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் தி டைமென்ஷன் ஆஃப் லென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சி ஜி அண்ட் இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட். எடுத்து கொடுத்துட்டான். அப்போ நாம எப்படி எழுதுவோம்? எல் இஸ் ஈக்குவல் டு கே சி ஜி இ ஸ்கொயர் பை 4 பை எப்சிலான் நாட்னு எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் தென் அதோட பவர் எழுதுவோம். இ சார்ஜ்னு கொடுத்துட்டான். அப்போ இதுல இருந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் என்னது? 1 by 4 pi epsilon 0 q1 q2 by r square. q1 q2 ரெண்டுமே ஒரே சார்ஜா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? e square divided by 4 by epsilon 0 r square. இங்க என்னது? ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் into r square is e square by 4 pi epsilon 0. அப்போ e square by 4 pi epsilon 0 நான் என்ன எழுதிக்கலாம்? ஃபோர்ஸ் into r square எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் எனக்கு என்னவா இருக்குது? k c g ஃபோர்ஸ் into r square. ஸோ இப்போ பாருங்க, இதோட பவர் என்னவா இருக்குது? இதோட பவர் x, இதோட பவர் y, இது ரெண்டு சேர்த்து இதோட பவர் என்னது? z. இங்க என்ன இருக்கு? l இருக்கு. இப்போ நாம என்ன எழுதுறோம்? டைமென்ஷனை எழுத போறோம். ஸோ இப்போ பாருங்க, லென்த் இங்க l மட்டும் தான் இருக்கு. அப்போ m பவர் 0 l பவர் 1 t பவர் 0 is equal to, இதுக்கு டைமென்ஷன் இருக்காது, c என்னது? வெலாசிட்டி. அப்போ என்னது? l t பவர் minus 1 பவர் x. g ஓடது இப்போ தானே கால்குலேட் பண்ணியிருந்தோம். What is the dimension of g? m l t minus 1 3 2 minus 1 3 2 m l t minus 1 3 minus 2 minus 1 3 minus 2 minus 1 3 minus 2. இது g. அப்புறம் என்ன இருக்குது? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்க்குள்ள என்னது? m l t பவர் minus 2 into r ஸ்கொயர் என்னது? l ஸ்கொயர். இதோட பவர் y, இதோட பவர் z. அவ்வளவுதான். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகுது? m பவர் 0 l பவர் 1 t பவர் 0 is equal to l t minus 1 power x m power minus 1 l cube t power minus 2 power y m power 1 l power 3 t power minus 2 z.
ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்கே m power minus 1 y, so minus y, m power 1 z, y plus z, and then l power x, l power 3y, so plus 3y, l power plus 3z, plus 3z, இது l. அப்புறம் என்ன இருக்கு? t. ஸோ இது எல்லாமே என்னது? டைமென்ஷன். It should be in square bracket. t ஓட பவர் minus 1 minus x, t ஓட பவர் minus 2y, t ஓட பவர் minus 2z. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இங்க கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? m பவர் 0, l பவர் 1, t பவர் 0. ஸோ இதை கம்பேர் பண்ணா m பவர் minus y z இருக்குது. ஸோ minus y plus z is equal to 0. This implies y and z are same. ஸோ இதில் என்ன இருக்கு? x plus 3y plus 3z is equal to 1. அப்புறம் என்ன இருக்கு? minus x minus 2y minus 2z is equal to t power 0. y z same. ஓகே. ஸோ அப்போ y க்கு பதிலாக நான் z போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்? x plus 6y is equal to 1. இங்க என்ன இருக்கு? minus x minus 4y is equal to 0. ஏன்னா ரெண்டுமே என்னது? x and y and z are same. அப்போ இது என்னது? 6y. இது என்னது? 4y. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும்? இது 0 ஆயிரும். இங்க என்னது? 2y is equal to 1, then y is equal to 1/2. ஸோ y 1/2 னா z என்னது? 1/2 தான். ஸோ அப்போ y and z is equal to 1/2. y and z 1/2 னு இந்த ஈக்குவேஷன்ல போட்டா என்ன ஆகும்? x ஓட வேல்யூ வந்துருமா? இந்த ஈக்குவேஷன் எடுங்க. x plus 6y ல in this x plus 6y is equal to 1. அப்ப x is equal to 6, y ஓட வேல்யூ என்னது? x plus y ஓட வேல்யூ என்ன? 1/2. 6/2 is equal to 1, 3. அப்ப x is equal to minus 2. அப்ப x ஓட வேல்யூ என்ன வருது? minus 2. So x ஓட வேல்யூ minus 2, y and z are 1/2. ஸோ அப்போ எனக்கு இதோட வேல்யூ x, x ஓட வேல்யூ என்னது? y and z ஓட வேல்யூ என்னது? 1/2, 1/2, x ஓட வேல்யூ என்னது? 2, 2 minus 2. x is minus 2. So x ஓட வேல்யூ minus 2. அப்போ 1/c ஸ்கொயர் e ஸ்கொயர் g தான் வரும். 1/e ஸ்கொயர் g into இது ரெண்டு காமனா உள்ள கொண்டு போய்க்கலாம்ல. g e square by 4/epsilon 0 power 1/2. g e square and 1/6. So option is D. D is correct one. Okay. So இந்த மாதிரி தான் principle of homogeneity விட இந்த finding the relation among different physical quantity தான் ரிப்பீட்டடா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இங்க அதே மாதிரி தான் force, velocity, time are taken as a fundamental unit, then what is the dimension of mass ன்னு கேட்கிறான். அப்ப இதோட மீனிங் என்ன? அவன் என்ன எடுக்கிறான்? mass depends upon what? force, velocity and time. அப்ப நம்ம இதை எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம்? k f power x, v power y, t power z. ஸோ இங்க என்ன இருக்கும்? m இருக்குது, l power 0, t power 0. அப்ப இங்க ஈக்குவேட் பண்ணுங்க. m இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. force என்னது? m l t power minus 2 power x. velocity என்னது? l t power minus 1 y. இங்க என்ன இருக்கு? t இருக்கு. so z. so அப்ப பாருங்க, m power 1 l power 0 t power 0 is equal to m ஓட பவர் இங்க என்ன இருக்கு? x இருக்குது. அவ்வளவுதான். and then l ஓட பவர் என்ன இருக்குது? x plus y. அப்புறம் என்ன இருக்கு? t இருக்குது. t ஓட பவர் என்ன? minus 2x minus y plus z. அவ்வளவுதான். அப்ப இங்க பாருங்க, x பவரை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? x ஓட பவர் தான் இருக்குது. இங்க x, இங்க 1. அப்ப x is equal to 1. l x plus y is equal to 0. அப்ப x is equal to minus of y, or y is equal to minus x.
ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது -1. அடுத்து என்ன இருக்குது -2x minus y plus z is equal to 0 because t power 0. x ஓட வேல்யூ என்னது 1 அப்போ -2, y ஓட வேல்யூ என்னது -1 அப்போ +1, minus into minus plus into z is equal to 0. அப்போ z ஓட வேல்யூ என்னது 1. இந்த -1 அந்த சைடு போச்சுன்னா ஸோ அப்போ பாருங்க z ஓட வேல்யூ என்னது 1. அப்போ 1 1 1 y ஓட வேல்யூ -1. ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன வருது mass is equal to force ஓட வேல்யூ 1, velocity ஓட வேல்யூ -1, that is இது ஃபண்டமெண்டல் யூனிட்னு கொடுத்துட்டோம். அப்போ என்ன எழுதணும் force ஓட வேல்யூ 1, velocity ஓட வேல்யூ -1, time ஓட வேல்யூ 1. velocity க்கு -1, time க்கு 1. so force velocity -1 t. so option D is the answer. ஸோ இதில் தான் ரிப்பீட்டடாக அவன் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா இந்த பாட்டு தான் அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ இது என்னது finding the relation among different physical quantity. ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா முதல்ல சொல்கிற கான்செப்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்களா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணாமல் நமக்கு கிளாரிட்டி வரவே வராது. ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நீட் ஆர் ஜேஇ நான் படித்தா எம்பிபிஎஸ் தான் படிக்க போகிறேன் ஆர் ஐஐடி என்ஐடியில் தான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாட் ஒன்லி ஃபிசிக்ஸ் ஃபார் அதர் சப்ஜெக்ட் ஆல்சோ. பட் கொஞ்சம் தியரி இருந்தது அப்படின்னா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரலாம். இது ப்ராப்ளமேட்டிக் ஒன். ஸோ ஃபிசிக்ஸை ரீட் பண்ணி தியரியை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ 2 times மேக்ஸிமம் 3 times மேலே ஃபிசிக்ஸை தியரியை படிக்காதீங்க. யூனிட்டை திரும்ப படிக்காதீங்க. அதனால யூஸே கிடையாது. 2 time படிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் நமக்கு கிளாரிட்டி வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸை சும்மா படித்து பார்த்துட்டு அது என்னன்னு சொல்லக்கூடாது புரியலன்னு சொல்லக்கூடாது. ஸோ மாம்பழம் இருக்குது அப்படின்னா மாம்பழத்தை பார்த்துக்கிட்டு என்ன சொல்லக்கூடாது அது புளிக்கும் இனிக்கும்னு சொல்லக்கூடாது. நம்மவா இல்லை என்ன பண்ணணும் அதை பழுக்க வச்சு கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டாதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸை தூரமாக வச்சு பார்த்துட்டு புரியலன்னா புரியாம தான் இருக்கும். என்ன பண்ணணும் கொஞ்சமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வாங்குங்க. இப்போ எல்லா இதுவுமே அவைலபிள் நெட்லையும் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையா அந்த கொஸ்டினை அப்படியே என்ன பண்ணுங்க கூகுளில் லென்த் எடுத்து போட்டிங்கன்னா அது சொல்யூஷனோட உங்களுக்கு காமிக்க போகுது. ஸோ நீங்கள் நீட் அண்ட் ஜேஇ ரெடி ஆகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம். இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் போக ஜனவரிக்கு அப்புறமெல்லாம் போனால் உங்களுக்கு ப்ரெஷர் பில்டப் ஆகும். அந்த டைமில் கஷ்டமான சப்ஜெக்டை உங்களால் படிக்க முடியாது. ஓகே, ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தேன் 15 years இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நீட் ஆர் ஜேஇக்கு ரெடி ஆகிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ பாருங்க சப்ஜெக்டை என்ன பண்ணுவாங்க இப்போ நீட்னு எடுத்துக்கலாம். நீட் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் ஆர் ஜான்வரிக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ பை தி மந்த் ஆஃப் ஜான்வரி சிலபஸ் வில் பி ஓவர். ஓகே, ஸோ இப்போ நவம்பர் டிசம்பர் வரும்போது எந்த ஒரு சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்கலையோ அது பிசிக்ஸா இருக்கலாம் ஆர் கெமிஸ்ட்ரியா இருக்கலாம் ஆர் பயாலஜியா இருக்கலாம் ஆர் மேத்ஸா இருக்கலாம், எந்த ஒரு சப்ஜெக்ட் உனக்கு புரியல கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றியோ அதை நீ இப்பவே படிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜனவரி மந்த்ல சிலபஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க ரிவிஷன் சொல்லி டெஸ்டா வச்சுக்கிட்டு உனக்கு பர்டன் கூட்டிக்கிட்டே போகும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிசிக்ஸ் தான் கஷ்டமான சப்ஜெக்ட்னா நீங்க நீட்டுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டக்குன்னு செகண்ட் லைன் ப்ரிப்பரேஷனுக்கு போவாங்க. அது என்ன சார் செகண்ட் லைன் ப்ரிப்பரேஷன்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க நம்ம வீட்டில் இப்போ நமக்கு என்ன தெரியும், இப்போ நீங்க நீட்டு தான் அப்படின்னா நமக்கு 2 காலேஜ் இருக்குது. ஒன்று என்னது கவர்மெண்ட் காலேஜ், இன்னொன்று என்னது பிரைவேட் காலேஜ். இப்போ கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ ஜஸ்ட் 18,000 மட்டும்தான், பிரச்சனை கிடையாது. இப்போ பிரைவேட் காலேஜ் போனோம் அப்படின்னா நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங்ல போனீங்கன்னா டோட்டலா முடிச்சுட்டு வர்றதுக்கு 45 to 50 lakhs, மேனேஜ்மெண்ட்ல போனீங்க அப்படின்னா 1 crore to 1.5 crore ஆகும். ஓகே, ஸோ இதான் ஜென்ரலா உள்ளது. இதுல பிளஸ் ஆர் மைனஸ் 10 lakh இருக்கலாம். இப்போ இந்த ஜனவரி மாசம் வந்த உடனே அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா எங்க வீட்டுல எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல,
இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டால என்னைய படிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது இவங்க அதை புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க வீட்டிலே. இப்பவே என்ன சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு தெரியல, அட்லீஸ்ட் என்னைய பிரைவேட் காலேஜ் கிடைச்சாலும் என்னை நீங்க சேர்த்து விட்டு படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களே ஃபேமிலியை ப்ரெஷர் போட்டு ஃபேமிலியை இவங்க வழிக்கு கொண்டு வருவாங்க. அப்போ இது யாரு அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்டை டீல்ல விட போறீங்கன்னு அர்த்தம். அந்த மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. ஸோ ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க நீட்ல அப்படின்னா, பிசிக்ஸை தான் இந்த மாதிரி டீல்ல விடுவாங்க. ஸோ பிசிக்ஸை டீல்ல விட்டுட்டு இவங்களோட டார்கெட் என்னவா இருக்கும், நான் பிரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங்ல போகணும் அப்படின்னா என்னோட கோட்டாவுக்கு நான் எம்பிசியா இருக்கிறேன், நான் பிசியா இருக்கிறேன், நான் பிசிஎம்மா இருக்கிறேன், நான் எஸ்சியா இருக்கிறேன், நான் எஸ்சிஏயா இருக்கிறேன், நான் எஸ்டியா இருக்கிறேன். அப்ப என்னோட கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்ல போறதுக்கு என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்களே இவங்களோட கிரேட் எங்க கொண்டு வந்துருவாங்க, கீழே கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ இவங்களோட டார்கெட்டே எங்க தான் இருக்குது, இந்த காலேஜுக்கு தான் இருக்குது. பட் கொஞ்சம் படிக்கிறவனோட டார்கெட் எங்க இருக்கும், இங்க இருக்கும். அப்போ கவர்மெண்ட் காலேஜை எய்ம் பண்ணி படிக்கிறவன் இதை ஸ்லிப் ஆச்சுன்னா எங்க வருவான், இங்க வந்துருவான். ஆனா இவங்க இதை தான் எய்ம் பண்றாங்க. அப்ப இவங்க எய்ம் பண்ற எது, யார் வருவான், இவன் வந்து இதை அடிச்சிருவான். அப்ப இவங்க இங்க தான் போகும். ஓகே, ஸோ அதனால டார்கெட் எப்பவுமே எங்க வைக்கணும், ஹையா வைக்கணும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன, இதே ஜனவரி வந்த உடனே அவங்க என்னோட கோட்டாவுக்கு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன் கோட்டால வந்துடணும், நல்ல காலேஜுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது கேட்டீங்கன்னா எல்லாருமே எம்எம்சி காலேஜுக்கு போகணும், ஸ்டான்லிக்கு போகணும், கீழ்பா போகணும் அப்படின்னு சொல்லி ஹையா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. போக 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 என்ன ஆகும், எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா போதும். அப்போ என்னோட கோட்டா என்ன, என்னோட கோட்டா எஸ்டி. அப்ப எஸ்டி அப்படின்னா 450 மார்க் எடுத்தா போதும், அல்லது 460 மார்க் எடுத்தா போதும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், பிசிக்ஸை டீல்ல விட்டுட்டு பயாலஜில 360 அவுட் ஆஃப் 360 நான் எடுக்க போறேன், கெமிஸ்ட்ரியில 180க்கு நான் எவ்வளவு எடுத்தா போதும், 100 எடுத்தா போதும், எனக்கு எவ்வளவு வந்துருச்சு, 460 மார்க் வந்துருச்சு, நான் கவர்மெண்ட் காலேஜ் போயிடுவேன். இவங்களே இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் யாரு, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்குன்னா அந்த சப்ஜெக்டையே டீல்ல விடணும்னு டிசைட் பண்ற ஆளுங்க. பட் ரிமெம்பர், நீங்க எஸ்டியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, உங்க கேட்டகரியிலேயே ஒருத்தர் எதுக்கு ட்ரை பண்றான், இங்க உள்ள கவர்மெண்ட் காலேஜில் உள்ள எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனோட டார்கெட் என்னது, அங்கேயே தான் இருக்குது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். அப்போ இவன் தான் இந்த காலேஜ் மிஸ் ஆனாலும் அடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு வருவான். நீங்களே உங்களோட கட் ஆஃப், உங்களோட எய்மை லோவஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் வந்துருவீங்க. நீங்களே செல்ஃப் ஃபைனான்சிங்ல தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துருவீங்க. ஸோ அதனால எந்த ஒரு சப்ஜெக்டையும் டீல்ல விட ட்ரை பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி பிசிக்ஸ்ங்கிறதுனால இது எப்போ ஆரம்பிக்கும், ஜனவரி மந்த்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம இப்போ இருக்கும் போது டெய்லி 2 to 3 hours பிசிக்ஸை படிங்க. ஸோ பிசிக்ஸை படிச்சு நீங்க நவம்பருக்குள்ள பிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில ப்ரெஷர் இல்லாம பயாலஜி, கெமிஸ்ட்ரியை படிக்கலாம். பிசிக்ஸை ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ பிசிக்ஸை கண்டிப்பா டீல்ல விட்டுட்டு நீங்க எந்த ஒரு சீட்டையுமே இங்க சூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எஸ்சிஎல் இருக்கிறேன், எனக்கு இது இருக்குது அப்படின்னா 360 அவுட் ஆஃப் 360 ஒருத்தராலையும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்கிறவன் 360 அவுட் ஆஃப் 360 பயாலஜில யார் எடுப்பா, எம்எம்சியை டார்கெட் பண்ணி படிக்கிறவன் தான் எடுப்பான். ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எனக்கு கிடைச்சா போதும், பிரைவேட்ல கவர்மெண்ட் கோட்டால செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கிடைச்சா போதுன்னு நினைக்கிற ஒன்னியால கண்டிப்பா 360 அவுட் ஆஃப் 360 எடுக்க முடியாது. 360 நீ எய்ம் பண்ணி படிச்ச அப்படின்னா 300 310 வரும், அவ்வளவுதான். யாருக்கு 360 வரும், எம்எம்சியை எய்ம் பண்ணி அடிக்கிறான்ல அவனுக்கு தான் பயாலஜில 360 வரும், கெமிஸ்ட்ரியில் 140 வரும். ஓகே, ஸோ அதனால நாம ரெகுலரா நீட் அண்ட் ஜேயில் உள்ள சிலபஸை ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்தந்த யூனிட் இன்னைக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்குறோம் அப்படின்னா மினிமம் 20 to 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டைமென்ஷனல் அனாலிசிஸ் நீங்க போட்டீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் நெட்ல இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வரலையா உடனே நெட்ல செக் பண்ணி பண்ணுங்க. ஸோ 20 கொஸ்டின் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா 20 கொஸ்டினையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 20 கொஸ்டினுக்கான ஆன்சரை போய் நீங்க நெட்ல சர்ச் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா நீ ஆன்சரை சர்ச் பண்ணனா உனக்கு யூடியூப் கண்டென்ட் வேணும்னு வரும், அதுலேயே உன்னோட டைம் போயிடும். அந்த மிஸ்டேக்கு பண்ணாது. டெஸ்ட்னு வந்துட்டோம் அப்படின்னா 20 கொஸ்டினையும் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபைன்.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் ஒன் is to converting unit, conversion of unit from one to another one. ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றது. So conversion of unit. So third one in dimensional analysis is conversion of unit. So conversion of unit என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணும்போது ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது எதுல தான் இருக்கணும், எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், 10 into 10 to the power -2 மீட்டர், that is 10 to the power -1 மீட்டர். ஸோ இதுதான் 10 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன பண்றோம், இத யூனிட் எதுல இருக்குது, சென்டிமீட்டர்ல இருக்குது. அப்ப இது எந்த இதுல இருக்குது, சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருக்குது. இது மீட்டர்ல இருக்குது. அப்ப இது எதுல இருக்குது, எம்கேஎஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கன்வர்ஷன். நம்ம டே டு டே லைஃப்ல நாம பிசிக்ஸ்ல சால்வ் பண்ணும் போதே இதை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்ப இது என்னது, கன்வர்ஷன் ஆஃப் ஒன் யூனிட் சிஜிஎஸ்ல இருந்து எம்கேஎஸ் ஆர் எம்கேஎஸ் டு ஜிஜிஎஸ் நாம மாத்துறோம். அப்ப இந்த எக்ஸாம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 110 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -1 மீட்டர்னு பாக்குறோம்ல. இதுல இது என்னது அப்படின்னா இது வேல்யூ, இட் இஸ் a நம்பர். இது என்னது அப்படின்னா இது யூனிட். செகண்ட் இங்க வாங்க, இது என்னது, இது நம்பர். இது என்னது, இது யூனிட். since they are different unit and the number also different, நம்ம என்ன பண்ண போறோம், n1 u1 n2 u2 அவ்வளவுதான். இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூவை கேட்பாங்க, நாம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாருங்க, இப்போ n1 கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், n1 is equal to n2 u2 by u1 அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, convert Newton into CGS. So example என்னது, convert 1 Newton into CGS system. அப்ப நியூட்டன் எதுல இருக்குது, this is in MKS. அப்ப என்னது, MKS ல இருந்து CGS க்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணணும், சொல்யூஷன் நமக்கு என்ன தெரியும், n1 is equal to n1 u1 is equal to n2 u2. so n1 இங்க கால்குலேட் பண்ண சொல்றோம், அதோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றோம். அப்ப பாருங்க n1 நம்ம கால்குலேட் பண்ணனும் எதுல, CGS ல. அப்போ இது எதுல இருக்கும், CGS ல இருக்கும், CGS சிஸ்டம்ல இருக்கும். இது n2, இது எதுல இருக்கும், MKS ல இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்கான், 1 நியூட்டன் கொடுத்திருக்கான். சோ அப்ப பாருங்க 1 நியூட்டன், நியூட்டன் என்னது, ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட யூனிட் என்ன, ஃபோர்ஸ் இஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ அப்போ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இது. ஸோ அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும், கேஜி. ஆக்சலரேஷன் என்னது, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 1 நியூட்டன் இஸ் நத்திங் பட் 1 கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதான் நம்மளோட எம்கேஎஸ். அப்போ இங்க எம்கேஎஸ்ல நமக்கு என்ன இருக்குது, n2 வேல்யூ என்னது. ஸோ இங்க இதுதான் நம்மளோட வேல்யூ, இதுதான் சிஸ்டம். அப்ப இங்க வேல்யூ என்ன, 1. MK சிஸ்டம் என்னது, kg மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இங்க வாங்க n1 கால்குலேட் பண்ண போறோம். CGS ல யூனிட், இங்க கிலோகிராம்னா இங்க என்ன இருக்கும், கிராம். இங்க மீட்டர்னா இங்க என்ன இருக்கும், சென்டிமீட்டர். இங்க செகண்ட்னா இங்க என்னது, இங்க செகண்ட். புரிஞ்சதா, ஃபைன், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இத அந்த சைடு கொண்டு போறோம், n1 வேல்யூ. அப்போ இங்க என்ன இருக்கு, 1 kg, இங்க என்ன இருக்கு, கிராம், இது கிலோ வந்துடும். இங்க என்ன இருக்கு, மீட்டர், இங்க என்ன இருக்கு, சென்டிமீட்டர். அப்போ டிவைடட் பை சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே செகண்ட், இங்கே செகண்ட், இங்கே செகண்ட், இங்கே செகண்ட், அதனால அது they will cancel. இது வேணா நீ s2 போட்டுக்கோ, இது s1 போட்டுக்கோ. இது என்ன ஆகும், s1 ஸ்கொயர் டிவைடட் பை s2 ஸ்கொயர். அவ்வளவுதான். இங்க பாருங்க இதோட வேல்யூ என்னது, 1 kg கிராம். ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், 1000 கிராம் பண்ணிக்கலாம். இது மீட்டர், இது சென்டிமீட்டர். அப்ப என்னது, 100 சென்டிமீட்டர் இஸ் சென்டிமீட்டர். அண்ட் தென் இது ரெண்டுமே செகண்ட் தான் இருக்குது, they will cancel. so 1. அப்ப இங்க பாருங்க கிராம் கிராம், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர், நமக்கு என்ன இருக்குது, 10 to the power 5. இது என்னது, n1. அப்போ 10 to the power 5 in CGS system, in CGS system. அப்போ இங்க என்ன இருந்தது, n1 என்னது 1 நியூட்டன்.
N2 என்னது 1 நியூட்டன் in MKS. CGS ல அதோட வேல்யூ என்னது 10 to the power 5. அப்போ 1 நியூட்டன் is equal to 10 to the power 5 dyne. நியூட்டன் என்னன்னு பார்த்தோம், மீட்டர் கிலோகிராம் per second square MA. அப்போ டைன்னா என்னது சென்டிமீட்டர் கிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்படி இதுக்கு பதிலா நம்ம நியூட்டன் போடுறோமோ அதே மாதிரி இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், டைன் போட்டுக்கலாம். அப்போ 1 நியூட்டன் is equal to 10 to the power 5 டைன். ஓகே, சிம்பிளஸ்ட் ஒன். ஸோ இதை விட இன்னொரு அடிக்கடி கேட்குற நம்ம புக்கில் பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள் என்னவா இருக்கும் அப்படின்னா, find the value of gravitational constant 6.67 into 10 to the power minus 11 and அதோட யூனிட். அதை சிஜிஎஸ்ல கேட்பாங்க. பாருங்க, another example, if the value of G gravitational constant is 6.67 into 10 to the power minus 11, யூனிட் என்னவா இருக்கும், G ஓட வேல்யூ force is equal to G m square by r square. அப்போ இதோட யூனிட் என்னவா இருக்கும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கிலோகிராம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது எதில் இருக்கு, எம்கேஎஸ்ல இருக்குது. ஸோ இதை எது கேட்குறாங்க, வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ இன் சிஜிஎஸ் கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ இது எம்கே சிஸ்டம், இதோட வேல்யூ சிஜிஎஸ்ல என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்குள்ள ஃபார்முலா என்ன, n1 u1 is equal to n2 u2. ஸோ இதை தான் கேட்குறாங்க. அப்போ n2 கொடுத்துருக்கிறத n2ன்னு எடுத்துக்கலாம். n2 வேல்யூ என்ன 6.67 into 10 to the power minus 11. இங்கே நியூட்டனாக இருந்தால் நம்மளோட இது என்னவோ வரும், எதோட யூனிட் நியூட்டன், m into a. m என்னது kg, a என்னது மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், இது நியூட்டன். அப்புறம் என்ன இருக்கு மீட்டர் ஸ்கொயர், அது என்னது m என்னது மாஸோட யூனிட் என்னது kg ஸ்கொயர். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் என்னது லென்த். ஸோ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கேஜி ஸ்கொயர் இங்க இருக்குது. அப்ப இங்க என்ன இருக்கும், அதுக்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூ பார்த்தோம்னா, அங்க கேஜி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், இங்க கிராம் இருக்கும். அங்க மீட்டர் இருக்கிற இடத்துல இங்க சென்டிமீட்டர் இருக்கும். அங்க செகண்ட்னா இங்க செகண்ட் தான். ஓகே, அண்ட் தென் அங்க மீட்டர் ஸ்கொயர் ஆர், இதை என்னொன்னே வச்சுக்கோங்க. இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும், 6.67 into 10 to the power minus 11 kg by kg. அப்ப என்ன ஆகும், kg power minus 1 மாறிடும். அப்ப என்ன இருக்கு 1 by kg. மீட்டர் அப்ப என்ன ஆகும் மீட்டர் பவர் 3. இங்க என்ன இருக்கு கீழே s ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ மீட்டர் பவர் 3 s ஸ்கொயர். இதுதான் இந்த சைடு இருக்கு. அப்ப இந்த சைடு வந்தோம்னா என்ன இருக்கும், n1 அங்க மீட்டர்னா இங்க என்ன இருக்கும் சென்டிமீட்டர் டிவைடட் பை அங்க கேஜினா இங்க கிராம், அங்க செகண்ட்னா இங்கே செகண்ட் தான் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ பாருங்க n1 is equal to 6.67 into 10 to the power minus 11. இங்க மீட்டர், இங்க வந்தா சென்டிமீட்டர். அப்போ மீட்டர் டிவைடட் பை சென்டிமீட்டர் பவர் 3, இந்த ரெண்டுக்குமே பவர் இருக்கு, இன்டூ இங்க கேஜி இங்க கிராம். அப்போ இங்க வரும்போது கிராம் மேலே போயிடும். ஸோ கிராம் டிவைடட் பை கேஜி பவர் என்னது 1 தான். இது S2, இது S1. அப்போ இங்க வரும்போது என்ன ஆகும், S1 ஸ்கொயர் டிவைடட் பை S2 ஸ்கொயர், ரெண்டுமே செகண்ட் தான், கேன்சல் ஆகும். அப்போ பாருங்க 6.67 into 10 to the power minus 11. ஓகே, மீட்டர் எத்தனை இது இருக்குது 100 மீட்டர், சென்டிமீட்டர் டிவைடட் பை சென்டிமீட்டர் பவர் 3. இங்க கிராம், இங்க என்ன இருக்குது 1000 கிராம். இது கேன்சல் ஆகி 1 தான் இருக்கு. ஸோ அப்போ பாருங்க 6.67 into 10 to the power minus 11. சென்டிமீட்டர் கேன்சல் ஆகி 10 to the power 2 power 3 6. இது 10 to the power minus 3, இது கேன்சல் ஆகி மேலே. அப்போ இங்கே என்ன இருக்கு 6.67 into 10 to the power minus 11 10 to the power 3. 3 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும் 6.67 into 10 to the power 8. ஸோ இதான் வேல்யூ என்னது இன் சிஜிஎஸ். ஸோ இங்கே எதில் கொடுத்துருந்தாங்க யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர்னா, இங்க என்ன இருக்கும் நியூட்டன்னா டைன், மீட்டர் ஸ்கொயர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், கிலோகிராம் ஸ்கொயர்னா கிராம் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஜி இன் சிஜிஎஸ் சிஸ்டம். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் இதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான்
டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 இதில் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஒன்று என்னது, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அப்புறம் ஃபைண்டிங் தி ரிலேஷன் அமங் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் தென் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட். அதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அந்த ஃபைண்டிங் ரிலேஷன் அமங் different physical quantities. Okay, so we are stopping here. We will continue in the next class. Next classல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எரர் analysis தான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Okay, so all the best.